எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. நாங்கள் டாக்டர் திவாகர் பிபிடி அவர்களை கைது பண்ணிட்டாங்க. என்கவுண்டரில் போட போகிறதா ஒரு கேள்வி வேறு. ஏன்னா பயப்புள்ள பண்ண வேலைகள் அப்படி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க மேலே பள்ளியை தூக்கி போட்டுறது. இந்த நாய் பிக் பாஸில் பண்ணதுக்கே வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி கைது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா எவனும் கைது பண்ணல, எவனும் போலீஸில் கேஸு கொடுக்கல. ஏன்னா அக்ரிமெண்ட் நிறையா பேர் கான்ட்ராக்டில் கையெழுத்து போயிட்டு வந்ததுனால இவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டானுங்க. ஆனால் இந்த நாய் வெளில வந்து இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் சேனலை அடிச்சுட்டு நுறுக்கிறது காரணம் தெரியுமா? இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நைட்டில் போய் மெசேஜ் பண்ணுறது. ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை வீடியோ பார்த்து லைக்கு போட்டால் போதும், உடனே இவன் போய் ஃபாலோ பண்ணிடுறது. நானும் ஃபேக் அக்கௌண்ட்டில் போய் ஃபாலோ பண்ணேன், லேடிஸ் ஃபோட்டோ வச்சு. உடனே என்னையும் ஃபாலோ பண்ணிட்டான். அந்த மாதிரி ஹாய் ஐ எம் டாக்டர் திவாகர் மெசேஜ் மெயில் வேறு. இது மாதிரி ஒரு சல்லிப்பையில் இந்த உலகத்தில் எவனாலுமே பார்க்க முடியாது. இவெல்லாம் வந்து பிரபலம்னு சொல்லிவிட்டு இவர் பண்ணுறதெல்லாம் காமெடின்ட்டு சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமையுது. இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் முன்னேறவே விடக்கூடாது. இதில் நிறையா பேர் இருக்காங்க. இதே மாதிரி கிறுக்கு தாய்களுக்கு எக்காச்சக்கமாக இருக்குது. அந்த தாய்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டு போய் வேறு இங்கே இருக்குது. நல்லபடியாக உயிரில் கொடுத்து கண்டென்ட் பண்ணி எடிட்டு பண்ணி போகிறவனுக்கு இங்கே மரியாதையே கிடையாது. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நாயை பற்றி பேசி, இந்த நாய் எதனால் தெரியுமா அது மாதிரிலாம் பண்ணுது? அது சேனல் ஒன்று வச்சுருக்கு இன்ஸ்டாகிராமில். அந்த சேனலில் 10,000க்கு கீழே ஏதாவது வியூஸு போய் ஏதாவது ஒரு 4-5 வீடியோ போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்ருது. இது எப்போவுமே நான் பார்த்துட்டேன். இதோட பேட்டர்னே அதுதான். ஆனால் இதெல்லாம் நல்லா மாட்டிக்கிச்சு. இவ்வளோ நாளும் ஒழுங்காக மாட்டாமல் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா மாட்டிக்கிச்சு. போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போயிடுச்சு கேஸை. இது வரைக்கும் கொடுக்காம இருந்தானுங்க. கிறுக்கு பைய சரி நம்ம சேனல் பட்டுக்க இப்போ நல்லா கொஞ்சம் முன்னேறுதுன்னு நினச்சிட்டு இந்த ப்ரோ டிவிலாம் கொஞ்சம் மேலாம் கேஸு கொடுக்காம இருந்தானுங்க. இவன் எத்தனை பேர்த்து மேலே கேஸு கொடுத்துருக்கான். யார் மேலே கேஸு கொடுத்தான்? யார் மேலே தெரியுமா கேஸு கொடுத்தான்? இருங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். இந்த நாய்க்கெல்லாம் ஸ்கிரிப்டில் தான் தான் படிக்கிறேன், அப்படியே டேரெக்டாக தான் படிக்கிறேன். யாருன்னா விஜய் டிவியில் போய் விஜய் டிவி சான்ஸ் கொடுத்ததுனால விஜய் டிவியில் இருக்கிற ஆங்கர் மேலே, மாக்காப்பா மேலே, அதுக்கப்புறம் வினோத் மேலே, இவங்க மேலாம் கேஸு கொடுத்தான். அதுக்கு பேட்டி எடுக்க போனேன் யூடியூப்காரங்கள்கிட்ட வச்சு. இப்போ அவங்க மேலே கேஸை கொடுத்தான். அதுக்கு மேலே ஆக்சிடென்ட் எடுக்க போனேன் போலீஸ்காரங்களுக்கு மேலே இவன் கேஸை கொடுக்குறான். எல்லாத்துக்கு மேலேயும் கேஸை கொடுத்தனா எல்லாம் கடுப்பாகி இப்போ இவன் மேலேயே கேஸை போட்டு உள்ளே வச்சு வெளில உரியாக உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவனை என்கவுண்டரில் போட போகிறதா வேறு ஒரு கேள்வி. இவனை மாதிரி எல்லாம் வெளில விடாதீங்க. ஒரு 15 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்கேன். இல்லை வெளில வரும்போது தூக்கில் போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பண்ணுங்கள், அப்போ தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இந்த நாயால் மதுரைக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா? மதுரை மக்களை பற்றி இந்த நாய்க்கு என்ன தெரியும்? சென்னை மக்களை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு நல்லவங்களும் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்காரங்களோட சென்னைக்காரங்க ரொம்ப தங்கமானவங்க. தங்கத்துலையும் தங்கம் சொக்கத்தங்கம். எந்த ஊருக்கு ஒரு 4 ப்ராடு இருக்கும். எல்லா சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறது பாப்புலேஷன் கொஞ்சம் கூட. மற்றபடி சென்னை, மதுரை, தமிழ்நாடுவே நல்லா வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே நல்லவங்க தாயா. என்ன ஒவ்வொருத்தவங்க நேரம் தான். அதில் ஒரு விசித்திர விலங்குகள் கொஞ்சம் இருக்கும். அந்த விலங்குல ஒரு விலங்கு தான் இந்த திவாகர் நீரியான காட்டு பண்ணி காண்டாமல் இருக்கும். இந்த நாய்க்கும் மற்றவங்களுக்கும் கம்பேரே பண்ணக்கூடாது. இவனை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இனிமேட்டுக்கு இல்லை எப்போவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மம் தான் இந்த நாய். இந்த நாய்க்கு இந்த நாயாவது சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கவேன், அந்த நாய் இதை விட கேவலப்பட்ட கேடுகட்ட ஜென்மமாக தான் இருக்கும். இவனுக்கு எப்படி பிக் பாஸில் ஓட்டு விழுந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இவனை மாதிரி ஒரு மானங்கெட்ட தெல்லவாரி பையலை பார்க்கவே முடியாது. இவனை ஓட்டு போட்டு 50 நாள் 60 நாள் உட்கார வைக்கிறீங்க. நல்லா விளாண்டவங்க, கொஞ்சம் சூப்பராக விளாட்றவங்கெல்லாம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் துரத்தி விட்டுருது. இந்த தாத்தாவெல்லாம் எவ்வளோ ஒம்புಳು தரு, எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாரு. அந்த ஆளை இருக்க வைக்காமல் அந்த ஆளை 2 வாரத்தில் துரத்தி விட்ருவாங்க. வனிதா